2026 தேர்தலையொட்டியே தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என்கிற ஒரு கருத்தினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு லட்சுமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திருமதி லட்சுமி. வணக்கம். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் அதிமுக அவர்களுடைய கடமையை செய்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் தேர்தலை நோக்கிதான் அரசியல் செய்கிறார்கள், தேமுதிகவும் தேர்தலை நோக்கிதான் அரசியல் செய்யும் என்று கூறியிருக்கிறார்கள். எப்படி பார்க்கலாம்? இது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் நேச்சுரலா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும். ஏன்னா திமுகவுக்கு அந்த தீர்மானத்துக்காக நன்றின்னு தான் சொல்லிடுறாங்க. ஸோ டிஎம்கேவோட அலையன்ஸ் இல்ல தேமுதிக அவங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுகவோடு போன தேர்தலில் கூட்டணியில இருந்தாங்க. இப்ப வரைக்கும் கூட்டணியில இருந்து வெளியேறியதாகவோ அல்ல அந்த கூட்டணியில எங்களுக்கு இடையில சிக்கல் இருக்கு அப்படின்றதாகவோ வெளிப்படையாக எதுவுமே வரல. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கூட்டணியில தான் தேமுதிக இருக்காங்க. ஆனா இந்த வருடம் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டபடி அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்கல அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே. ஏன்னா அதிமுக எப்படியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கோ அல்லது அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி இந்த ராஜ்யசபா சீட் இப்ப கொடுக்கப்படும் தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதிமுக அதை ஒரு வருட காலத்திற்கு தள்ளி போட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்து 26ல வரும்போது கொடுப்பாங்களா இல்லையான்றது அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையத்தோட திமுக அக்ரிமெண்டே போட்டுக்கிட்டாங்க. அதே போல இங்க எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இருக்கல போன எலெக்ஷன்லயே. அதுக்கு முன்னாலெல்லாம் அன்புமணி ராமதாஸ் கொடுக்கும்போது கூட அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி அது மாதிரி இல்லை. இப்பவும் இது ஓரல் ஸ்டேட்மெண்டா தான் இதை புரிஞ்சுக்க முடியும். அடுத்த நாள் அதனாலதான் பிரேமலதா அவர்கள் 2026 வரும்போது தேர்தலை ஒட்டி என்ன முடிவெடுக்கணுமோ அப்ப நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான ஒரு நகர்வா தான் நான் பாக்குறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே இந்த சீட் இப்ப ரெண்டையும் வச்சுக்கிட்டாதான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்திகளை எல்லாம் சரி கட்ட முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு சீட் கொடுக்கணும், இன்னொன்னு அவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை அதிமுக செய்யல. இனி அடுத்து 2026ல உள்ளபடியே சொன்னது போலவே செய்யறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ கூட்டணியில இருக்கீங்களா அப்படின்னு நேரடியான கேள்வி வைக்கப்பட்டது. அதுக்கு ஆம் இல்லைன்னு அவங்க பதில் சொல்லல. அதற்காக தான் இந்த ஒரு பதில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, கூட்டணியில இருந்து இப்ப வெளியேறோம் அப்படின்னு சொன்னா 2026 தேர்தல் இன்னும் ரொம்ப நாள் இல்ல, கிட்டத்தட்ட 11 மாத காலம் தான். ஆனா 10 மாதத்துக்குள்ளாகவே எல்லா வேலைகளுமே தொடங்கி அது வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது இப்ப இல்ல நாங்க கூட்டணியில இருந்து விலகிட்டோம், கூட்டணி இல்ல இது தேர்தலுக்கான கூட்டணி தான் அப்படின்லாம் சொன்னாலும் அது மேற்கொண்ட சிக்கலை தான் உருவாக்கும். இப்போ டிஎம்டிகேக்கு வேற ஸ்பேஸும் கிடையாது. ஏன்னா திமுக கூட்டணியில அவங்க வேற யாரையும் இனி அகாமடேட் பண்றதுக்கான இடம் இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். வேற யாரையுமே இனி அகாமடேட் பண்ணிக்கவும் போறது இல்ல. ஏற்கனவே அவங்க கூட்டணி காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள், அது போக மதிமுக அவங்களோட அந்த கூட்டணி முழுமையடைஞ்ச ஒரு கூட்டணியாக தான் இருக்கு. அந்த கூட்டணியில இருந்து யாரும் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது தேமுதிகவுக்கு அங்க இடம் இருக்க போறதும் இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பேஸ் அதிமுக தான். அப்படி அதிமுகவோடு இல்லை அப்படின்னா கடந்த தேர்தல், அதாவது போன தேர்தலில் டிடிவி தினகரனுடைய அமமுகவோடு கூட்டணியாக 2021ல போட்டிக்கிட்டாங்க. இப்ப டிடிவி தினகரனும் என்டிஏல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லைன்னா வேறு எங்கேயுமே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். கடைசியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் விஜயா இருக்கலாம். ஆனா அது அன்டெஸ்டட் ஓட் பேங்க்ன்றதுனால பிரேமலதா அதை முடிவு செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமதி லட்சுமி.